ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தூதுவளை தோசை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு தூதுவளை எடுத்துக்கோங்க. அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதில் சின்ன சின்ன முள்ளுலாம் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முள்ளெல்லாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு சிசர் எடுத்து ஒரு இலையாக எடுத்து நம்ம அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சில பேர் முள்ளோடே செய்வாங்க. அது எப்படின்னா வதக்கிட்டு செய்வாங்க. அப்போ வதக்கிறப்ப இந்த மாவு இட்லி மாவோடு சேர்த்தோன்னா நம்ம கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு செய்யலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு, சின்ன சின்ன முள் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பெரிய பெரிய முள்ளெலாம் இருந்தால் கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்க போகிறோம்ல. ஸோ அதனால் நான் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைகளுக்கெலாம் சளிலாம் இருந்ததுன்னா இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளீன் பண்ணுறது தெரியுதா? இது பேர் தூதுவளைன்னு சொல்கிறாங்க. அதே போல் இதில் நல்லா இம்யூனிட்டி பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் கூட கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இது ரசம் வச்சு கொடுப்பாங்க, துவையிலும் அரைப்பாங்க. அப்படிலாம் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதுவே நீங்கள் தோசையில் அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா கசக்காது. நான் அதில் அரை பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் குழந்தைக்கு நீங்கள் பெரியவங்களும் சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா ஒரு பச்சை மிளகாவாக போட்டுக்கலாம். நான் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு இலையாக எடுத்து அந்த இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க, முள்ளெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஒரு குழந்தைக்குன்னா 10 to 15 லீஃப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 தோசை வரும். 2 தோசையில் குழந்தைங்க தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது கசக்காது ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் ஒயிட் தோசை மாதிரியே தான் இருக்கும். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கலராகவும் இருக்கும். க்ரீன் கலரில் பார்த்தோன்னே அவங்க சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20 to 25 லீவ்ஸ் எடுத்திருக்கேன். பெரியவங்களும் இதை எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு ஒரு தோசை எடுத்து இந்த மாதிரி இந்த தோசை ஒன்று சாப்பிட்டுட்டு மீதி ஒயிட் தோசை சாப்பிடுவோம். ஸோ நல்லா பார்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நான் அரைச்ச பேஸ்ட்டுக்கு ஒரு 3 கரண்டி மாவு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நான் கலந்துக்கிறேன். அந்த மாவு ஒயிட் பேட்டர் இட்லி மாவு இருக்குல்ல, அதை 3 கரண்டி எடுத்தால் போதும். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சால்ட்டை வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். இது மொறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை
கொஞ்சம் மொத்தமாக வேணும்னாலும் மொத்தமாகவும் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நீங்கள் நெய் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். நெய் போட்டாலும் கொஞ்சம் வாசனையாக இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆயில் தாராளமாக விட்டுக்கோங்க, குழந்தைங்களுக்கு தானே. இப்போ திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேகட்டும். வெந்தோடனே திருப்பிக்கோங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், லைட் க்ரீனில். நான் திருப்பி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டோடனே நல்லா வேக விடுங்க. இப்போ தான் கொஞ்சம் மொறுன்னு இருக்கும், லைட்டாக அங்கங்கே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வேக விட்டு விடுங்க. இது வாரத்தில் 2 டைம்ஸ் செஞ்சு கொடுத்தாவே சளி அதெல்லாம் அந்த தொல்லைலாம் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் நல்லா கிடைக்கும். பார்த்திங்களா, சில இடத்துலலாம் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் இன்னும் மெலிசாக ஊற்றுனாலும் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். பட் நான் தேங்காய் சட்னி செய்யலை, இன்றைக்கி பொடி தான் வச்சு போகிறோம். இது பொடிக்குமே நல்லா சூப்பர் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பொடி கொஞ்சம் வச்சுட்டு நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டியான தோசை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம தூதுவளை தோசை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.